ஆண்டவர் கொடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, established by his grace, that the glory of God, God of glory and God of grace will establish you. அவர் உங்களை என்ன செய்வாரு? He will make you perfect, establish, strengthen and settle you என்று சொல்லி இந்த வெர்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த நாளிலும் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் எவ்விதமாக நம்மை ஸ்தாபிக்க விரும்புகிறார் என்பதை குறித்து நம்ம ஒரு மாத காலமாக பார்த்தோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். இந்த வார்த்தைகளை பார்க்கிற வேளையில இன்னும் கொஞ்ச காலம், அப்போ பேதுரு அந்த இடத்துல எழுதுகிற வேளையில he talks to the disciples சொல்லுகிறவர்கள இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு எழுதுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் எந்த விதமான சூழ்நிலை, எந்த விதமான காரியங்களில் போய் கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா, they were persecuted. அவர்கள் சத்ருவின் சோதனைக்குள்ளாக போய் கொண்டிருந்த காலமாக இருந்தது. ஸோ established by your grace சொல்லுகிற வேளையில் அதில் இன்னொரு காரியம் நாம் பார்க்க வேண்டும். there is suffering for a little while என்று அந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறான். தமிழில் யாராவது ஒருத்தர் வாசிங்க அந்த வசனத்தை. 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, for a little while. ஆமென். கொஞ்ச காலம். அப்போ நாம் பார்க்கிறோம். சோ ஒரு பழைய பாடல் இருக்கிறது, 1943வது வருஷத்துல எழுதப்பட்ட ஒரு பாடல். Soon and very soon we are going to see this king. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? ஆமென். சோ கொஞ்ச காலம் தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு. நம்ம நாட்களை நாம் கவுண்ட் பண்ணுவோம்னு சொன்னா it will be much lesser. வருஷங்களை கவுண்ட் பண்றதுனால நம்ம நினைக்கிற ஒரு வருஷத்துல 365 நாட்கள் இருக்கிறது. ஆனா if you count the number of days in our life, it is only a few thousand days. Amen. அதனால தான் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறது, let us not look into the things of this world. இந்த உலகத்தை பற்றி ரொம்ப சிந்திக்காதீங்க, ஏன்னா இங்க இருக்க போறது கொஞ்ச காலம் தான். அதான் வசனமும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த நாட்களில் நாம் இருக்கிற வேளையில நாம் ஆண்டவருக்கென்று அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் இருக்கிற வேளையில அவருக்கென்று நாம் எதாகிலும் செய்து விட வேண்டும். That is the eternal. நாம் ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். That is something that God has placed in our lives. ஒரு பர்பஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு தலைப்பு கொஞ்ச காலம்தான், அதுலேயும் எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. ஆமென். ஸோ கொஞ்ச காலத்திலே நாம் என்ன செய்ய முடியும்? அப்போ there is the word called suffering. கொஞ்ச காலத்தில் பாடுகளை அந்த இடத்துல அனுபவிக்கிறதுக்கு நாம் இந்த நேரத்திலையும் தயாராக இருக்கணும். நம்ம ஒரு சஃபரிங்குள்ளாக ஒரு பிரச்சனைக்குள்ளாக போகிற வேளையில ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒன் ஆர் தி அதர் திங் ஒரு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்பான்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ளாடி அடுத்த ஏதோ ஒரு சின்ன ஒரு எரிச்சல், இரிட்டேஷன், ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். எஸ் ஆர் நோ? ஸோ இதுதான் பேதுரு சொல்கிறேன், சஃபரிங் ஹேஸ் அ பொட்டென்ஷியல் டு மேக் அஸ். ரெண்டு விஷயம் செய்ய முடியும். ஒன்று, நம்ம ரொம்ப நம்ம வாழ்க்கையே என்ன சொல்லுவோம், வாழ்க்கையே வெறுத்துச்சு அப்படின்னு சொல்றதை கேட்டிருக்கீங்களா? நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் யாரோ ஒருத்தங்க சொல்லுவா, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம்ப்பா, ஐ ஹவ் லீவ்ட் இனஃப். ஸோ இது எதனாலன்னா, நம்ம அந்த சஃபரிங்ஸை நம்மளால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதுக்கு, அந்த அனுபவத்துக்குள்ளாக போகிற வேளையில we sometimes feel that it is too much for me. இது எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் அப்போ நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா we are called into Christ. Amen. வெள்ளிக்கிழமை நம்ம we were in Jacob's house. அதில் நிறைய காரியம் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாக என்பதை தான் நிறைய சிந்தித்து கொண்டிருந்தோம். we talked about Romans chapter 8, எபேசியர் 1வது அதிகாரம் காரியங்களை பார்த்தோம். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்டினியூ.
கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டார். பக்கத்துல சொல்லுங்க, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டார். அப்போ God went through the suffering, we all understand. Continue. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி எதற்காக? நீங்களும் அவருடைய அடிச்சுவடிகளை, to be an example. Amen. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக போனார், to go through the sufferings. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற நம்ம மனப்பக்குவத்தை நமக்கு இன்றைக்கு let us come to a different position altogether. Amen. Hallelujah. Hallelujah. So சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவருக்குள்ளாக வந்தா பிரச்சனையே இல்லை. No, that is the wrong theology has been put into. பிரச்சனைகள் இருக்கும், ஆனா ஆண்டவரும் இருப்பார், உங்களுக்கு தாங்குவதற்கு பலனை தருவார். Hallelujah. I'm not closing the sermon. இது கடைசியில வசனங்களை சொல்லுகிறேன், but just to keep your mind open. இல்லைன்னு சொன்னா we will shut our mind. ஏன்னா அநேக நேரத்தில் we have heard a lot about blessings, we have heard a lot about protection, so many messages. நமக்கு சில நேரத்தில் we are not to be sufferers என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்போம். நம்ம பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு தேவையில்லை என்று சொல்லி அனுபவிப்போம். அப்போ இந்த வசனத்தை பார்க்கிறவங்கள 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்துல when we read that, it is the eternal glory. அப்ப eternal glory என்ற நித்தியத்தின்குள்ளாக நமக்கு மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. So when people go through challenges, சூழ்நிலைகள், difficult near death experience, போகிற வேளையில அநேக சிந்தனைகள் நமக்குள்ளாக வரும். அப்பதான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிற ஒரு சூழ்நிலையை நாம் சிந்திக்கிறதுக்கு அழைக்கப்படுகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17லிருந்து 19 வாசிக்கிற வேளையில, இந்த உலகத்துக்குள்ளாக ஆண்டவர் God did not create suffering. ஆண்டவர் நம்மளை படைத்தது போல he did not create suffering, but அது நம்முடைய ஒரு disobedience-னால, நம்ம கீழ்ப்படியாமையினால அது இந்த உலகத்துக்குள்ள வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமென். ஸோ இதுதான் நம்ம அநேக நேரத்தில் இடங்களை கேட்டிருப்போம். I don't want to mention the place, but என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், this is where the sufferings entered into the mankind. So let us be clear. ஆண்டவர் நம்மை படைத்தது பார்க்கிறோம், நீ இந்த உலகத்தை ஆளுவதற்கென்று படைக்கப்பட்டிருக்காய் என்று சொல்லியிருக்கிறோம். But there is also something that because of the disobedience. அப்போ இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 16வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் எழுதுகிற வேளையில், நான் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அதை பார்க்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப ஆண்டவர் ஏற்கனவே it is a warning that is coming to us. இது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இது நடக்குது. But God of peace is with us. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் இதுல? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி. There can be sufferings. அடுத்த பகுதியை வாசிக்கலாம். அந்த வசனத்துல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. Let us be very clear, the word of God. இந்த வார்த்தையை மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குன்னு சொல்லாதீங்க. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் there are some other challenges that we face. Problems are there. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். That is the exit plan. Hallelujah. நம்ம லாஸ்ட் வீக் பேசுகிற நம்ம சொன்னோம், ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளத்தை அனுமதிக்கிறார்னா அதுக்கு ஒரு எக்ஸிட் பிளானோட வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தை 3ஆ பிரிச்சிங்கன்னு சொன்னா, the first partல பார்க்கிறோம் என்ன சொல்லப்படுகிறது? let peace, சமாதானம், என்னுடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக, நிலை நிற்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ when we go through problems, நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளாக போகிற வேளையில நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமாதானம் என்னோடு கூட
இல்லைன்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்குலேருந்து மாற்றி சொல்லுங்க. May the peace of God reign in me. பிரச்சனைக்குள்ளாக நமக்கு ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லுகிற வேளையில can we have the verse again please? அந்த சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட முடிஞ்சா கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, when you go through the problems, don't focus on the problem, focus on God. Amen. அவருடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் எந்த விதமான பிரச்சனையிலையும் நீங்க என்ன பட போறதில்லை, நீங்க அசைக்கப்பட போவதில்லை, நீங்க கவலைப்பட போறதில்லை. ப்ராப்ளம்ஸ் எஸ் இருக்கும், ஆனா கர்த்தருடைய சமாதானம் நம்மளோடு கூட இருக்கிறது. அடுத்த 3வது பகுதியில் பாருங்க, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Hallelujah. I have overcome the world. உங்களுக்கு வேண்டி எனக்கு வேண்டி, அதுக்காக தான் நம்ம திருவிருந்தில் பங்கெடுத்தோம். உனக்கு வேண்டி எனக்கு வேண்டி நான் உலகத்தை ஜெயிச்சேன். அப்ப நீர் என்னில் விசுவாசிப்பா இருந்தான்னு சொன்னா நீயும் உலகத்தை ஜெயிப்பாய். Hallelujah. அதுதான் ஆண்டவருடைய பெரிதான கிருபை நமக்குள்ளாக இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம். Firstly, let us understand, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வருகிற வேளையில let us understand the sufferings and the problem. ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஒன்று பார்க்கிற வேளையில ஆண்டவர் நமக்குள்ளாக இந்த பிரச்சனையை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். There has to be a perspective of God in us. ஒரு ப்ராப்ளத்திலையும். ரெண்டாவது, அந்த ப்ராப்ளத்தை எடுத்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் பண்ணி அதில் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். he went through the valley. வேலியில் எதுக்கு போனா, அவனுடைய கதையை இன்னொரு பாகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா he was the last son. அப்போ சாமுவேல் அங்கே போய் தேடுகிற வேளையில் வேற யாராவது இருக்கிறாங்களாப்பா அப்படிதான் கேட்குறாரு. if you really read this, வேற யாராவது இருக்கிறாங்களா? he was not even considered as a son. ஆமென், ஹல்லேலூயா. வேதனைக்குள்ளாக போகிற வேளையில், சஃபரிங்ஸுக்குள்ளாக போகிற வேளையில் நம்மை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் சில இடங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், யோபுடைய புத்தகத்தில், இட்ஸ் ஜஸ்ட் a reference, we are not reading, we can flash the screen. யோபுடைய வாழ்க்கையில் 2வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு தான் வராங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா அவனே குற்றச்சாட்டிடுறாங்க. ஸோ சில நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு let us not go into people for நம்முடைய ப்ராப்ளம்ஸ். நம்முடைய ப்ராப்ளம்ஸை பேசலாம், ஆனால் let us go to God rather. அப்புறம் யோபு பார்க்குறாரு. யோபு பார்த்துட்டு, என்னப்பா அட்வைஸ் தரீங்க, இதெல்லாம் தகாத அட்வைஸ், யூ டோன்ட் நோ மை ரிலேஷன்ஷிப் வித் காட். அதுதான் இன்றைக்கு நம்மளும் அறிந்து கொள்ளும். உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அப்போ உங்களை ஒரு பாதையில் நடத்தி கொண்டு போகிறார் சொன்னா, நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற தைரியத்தில் நாம் அதில் போறதுக்கு அழைக்கப்படுகிறோம். ஸோ யோபுடைய வாழ்க்கையை பார்த்தோம். Now let us turn our attention to New Testamentல 2வது கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பவுல் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீங்க பிரச்சனைக்குள்ளாக போகிற வேளையில do not lose heart. ஆமென். சில நேரத்தில் நம்ம அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக போகிற வேளையில நம்ம வந்து என்ன செய்துகிறோம்னா we lose heart. இவ்வளோதான், என்னால் முடியாது. we quit praying to God. ஆண்டவரை பார்க்கறதுக்கு என்ன, ஆண்டவர் சர்ச்சுக்கே வரக்கூடாது, ஐயோ நான் வேற வழியில் போகணும். we tend to move out of God. மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் that is what Satan wants us to do. தமிழில் வாசிக்கலாம் அந்த வார்த்தைகளை. Therefore 2 கொரிந்தியர் 4:16, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நாம இருப்போம்னு சொன்னா அதான் சொல்லணும், நாங்கள் சோர்ந்து போவதில்லை. Can you say to the person next to you, நான் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நம்முடைய அவுட்டர் மேனை பற்றி we don't have to really bother much because our inner man is being strengthened every day. Hallelujah. எப்போ நாம் மனம் தளராமல் ஆண்டவருடைய சமாதானம் எனக்குள்ளாக இருக்கிறது, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நடக்கிற வேளையில் 17வது வசனம்
மேலும் காணப்படுகிறவைகளையே அல்ல, மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நித்திய மகிமையான கனமான மகிமையை உண்டாக்குகிறது. The weight of the glory. அப்போ அந்த நித்தியத்தின் மகிமையை நாம் சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு சத்ருவானவன் இந்த சஃபரிங்ஸை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும். இந்த பிரச்சனைகளை, நிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் கொண்டு வர முடியும். எவ்ரி டைம் எல்லா வாழ்க்கையில there is suffering only for a little while. அப்போ நம்முடைய நித்தியமான அந்த மகிமையை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு, the eternal glory, அந்த weight of the eternal glory வந்து நம்மளால அறிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு. ஆனா என்ன செய்ய முடியும்னு சொன்னா, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து நம்ம அவருடைய பாதையிலே நடப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. So all these are momentary, கொஞ்ச காலம்தான். ஹல்லேலூயா. இந்த பகுதிகளை வாசிக்கும் போது சில நேரத்தில் நாம் நினைக்கிறோம், இஸ் இட் a problem இந்த வருஷத்தோட முடிந்து விடுமா? அப்போ அடுத்த வருஷம் ப்ராப்ளம் இந்த வருஷமே கொண்டு வந்துடலாமா? அடுத்த வருஷத்துக்கான ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் அடுத்த வருஷத்துக்கான ப்ராப்ளத்துக்கு ஆண்டவர் ஏற்கனவே அதுக்கு ஒரு சொல்யூஷன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை ஆண்டவர் மேலே பாரத்தை வைத்து நாம் ஒரு படி எடுத்து வைப்போம். நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாளைக்கு சந்திப்போம். அப்போ நாளை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இன்றைக்கு எஸ், ஐ வில் ப்ரே அண்ட் லீட், ஆஸ்க் காட் டு லீட் மீ. மார்க்கு 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையில் அதில் ஒரு உவமையை பார்க்கிறோம். நல்ல விதத்தில் விழுந்த நிலைகள், அந்த சீட்ஸை பற்றி பார்க்கிறோம். வாசிக்கலாம். 16, 17, 18, 19. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் என்ன செய்யாதபடியால், வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். இதுவும் கொஞ்ச காலம்தான். ஆமென். கொஞ்ச காலம்தான் நம்ம நிலைத்து நிற்கிறோம். அப்ப இந்த கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலத்தை காட்டிலும் கொஞ்சமான காலம். ஸோ நம்முடைய வாழ்க்கை, த லைஃப் ஆஃப் அவர் ஹோல் டைம் இன் திஸ் எர்த், இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நம்ம வேர் ஊன்றுவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரமாக வேர் ஊன்றவில்லைன்னு சொன்னால் we will fail. கண்டினியூ. 17வது வசனம். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே, வசனத்தின் நிமித்தம், அப்போ வசனத்தை நாம் கை கொள்ளுறவர்களுக்கு என்ன உண்டு? துன்பமும். வசனம் என்ன சொல்லுது? What does the Bible say? உபத்திரவம் உண்டு. அப்போ அதுக்காக ஆண்டவரே எனக்கு உபத்திரத்தை தாருங்கன்னு ஜபிக்கிறதுக்கு நான் சொல்லலை. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், we have to have an understanding. Yes, there will be sufferings. ஆனால் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஸோ உபத்திரவத்தை வருகிற வேளையில இடரல் அடைகிறார்கள். அப்போ உபத்திரவம் வருகிற வேளையில let us not move out of our faith. Let us not move out of our belief. நம்ம விசுவாசிக்கதை விட்டு நாம் விலகி போகாதபடிக்கு இருப்பதற்கென்று தான் இந்த உவமை கொடுக்கப்படுகிறது. ஸோ this is for us. நம்மளை போன்ற ஒருத்தருக்கும் பிரச்சனை வருகிற வேளையில் எப்படியாக பிரச்சனையை சால்வ் பண்ணுவதென்று நாம் நினைப்பதை காட்டிலும் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஆண்டவர் தருகிற ஞானத்தின்படி நாம் செய்வது பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18வது வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் நம்ம எப்படி போறோம்னா, அதுல நெருக்கப்பட்டு we get choked. அதுல நெருக்கப்பட்டு இருக்கிறோம், ஆனா இல்ல. We believe that we are doing something, but we are not effectively doing what God called us to. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு either of these two of the three soils என்ன ஆகுதுன்னா விளைச்சலை கொடுப்பதற்கு தவறுகிறது. அப்போ ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற வேளையில் நாம் அதை மேற்கொண்டு ஆண்டவர் காட்டுகிற வழியில நடக்காமல் இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம ஒருவேளை கீழ்ப்படியாமல் இருக்கலாம். It can be anything. Everybody has different problems, everybody has different challenges, everybody has different sufferings. ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட விதமான ஒரு கஸ்டமைஸ்ட் ப்ராப்ளத்தை சத்துரு வைத்திருக்கிறான். He doesn't give a blanket problem.
கோவிட் மாதிரி எல்லாருக்கும் கோவிட் வரட்டும் இல்லை. He has COVID-19 A for you, B for you, C for you. It's just an example. அப்போ உங்களுக்கு உள்ளாக சத்ரு கொண்டு வருகிற ப்ராப்ளத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஒரு சில ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒன்று வந்து ஐ எம் கிவிங் எக்ஸாம்பிள். எவ்ரி ஃபுட் இஸ் அன்ஹெல்தி. வெஜிடேரியன் கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லா நான்வெஜ்ஜும் அன்ஹெல்தி. நான் வெஜிடேரியன்ஸ் கேட்டிங்கன்னா எல்லா வெஜிடேரியனும் பாய்சன்றாங்க. திஸ் ஒன் எக்ஸாம்பிள். ரெண்டாவது, எனக்கு இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் இனஃப் டு சேவ், இப்படியாக ஒரு சிந்தனையை சத்துரு கொண்டு வருவோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நோ ஒன், நாட் ஈவன் மை ஃபேமிலி, என் குடும்பத்தில் யாருமே என்ன மேலே அன்பு செலுத்தலை, தனிமைப்படுத்தப்படுகிறோம். என் மனைவி என் மேலே அன்பு செலுத்தலை, என் புருஷன் என் மேலே அன்பு செலுத்தலை. தீஸ் ஆர் ஃபால்ஸ் அக்வசிஷன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. பத்துக்கெல்லாம் சொல்லுங்க, ஃபால்ஸ் அக்வசிஷன்ஸை நம்பாதீங்க. ரெண்டாவது, எங்கேருந்து இந்த ஃபால்ஸ் அக்வசிஷன்ஸ் வருது? நம்முடைய சிந்தனையிலேருந்து, அவர் தாட்ஸ். ஸோ பார்க்குற வேலை, டு க்ரோ சாலிட் த்ரூ சஃபரிங் என்ன பண்ணணும்னு சொன்னால், நெக்ஸ்ட் ஸ்லைட். த்ரூ க்ரோ சாலிட் த்ரூ சஃபரிங் we have to humble ourselves, resist the evil, trust God, stand firm in the grace of God. Let us read this. இதுக்கு முந்தின ஸ்லைடு. To grow solid through suffering, நம்ம அப்போ வேரூன்றுவதற்கு நம்ம தெளிவாக செய்ய வேண்டும். ஸோ இது வழியாக நம்ம வேரூன்றி நிற்பதற்கு நம்மளை நாம தாழ்த்தணும் முதலாவது. இரண்டாவது, சத்ருவானவனை என்ன செய்யணும்? ரெசிஸ்ட் பண்ணணும். அப்போ ரெசிஸ்ட் பண்ணுறது. மூன்றாவது, ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைக்கணும். அப்போதான் நம்ம நிலையாக நிற்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்குறத பார்த்தா ஏதோ இந்த மெசேஜ்லாம் எனக்கு இல்லை, இந்த மெசேஜ்லாம் யாருக்கோ பேசிகிட்டு இருக்கீங்க பாஸ்டர், நான்லாம் அப்படிதான் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் காட் யூசஸ் அவர் சஃபரிங்ஸ் எதுக்குன்னு சொன்னால், நம்மளை பெர்ஃபெக்ட் பண்ணுவது, சீர்படுத்துவதற்கும், ஸ்திரப்படுத்துவதற்கும், பலப்படுத்துவதற்கும், நிலைநிறுத்துவதற்கும். அப்போ நம்முடைய வசனத்தை கேட்ட உடனே முதல் மாதத்தில் உள்ள வசனம், ரெண்டாவது மாதத்தில் எல்லாம் அப்படி தான் ஃபுல் ஃபோர்ஸில் அப்படியே குதிரை ஓட்டத்தில் ஓடுற மாதிரி ஓட வேணும். இது முதலாவது பரீட்சை. அப்போ அதெல்லாம் முடித்து விட்டு தான் நம்ம வந்து இதை செய்யணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து டெம்டேஷனுக்குள்ளாக போனார் இல்லையா? there are 3 levels of temptations. அதில் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும், Matthew chapter 4 verses 1 to 4 பார்க்குற வேளையில் he went through the test. முதல் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறாரு? அப்பத்தை கல்லுகளை அப்பமாக மாற்றி சாப்பிடு. ஸோ தட்ஸ் த டெஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷன். ஸோ நம்ம வாழ்க்கையில் சில வேளை ப்ரொவிஷன், ப்ராவிடன்ஸ் இந்த ஏரியாஸில் டெஸ்ட் வரும். ரெண்டாவது பரீட்சை பார்த்தீங்கன்னா, த செகண்ட் டெம்டேஷன் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்துலேருந்து 8வது வசனத்தில் இருக்கிறது. அதில் பார்க்குற வேளையில் சத்ருவானவன் அதை தோற்று விட்டவுடனே he goes to the next level. அப்போ முதலாவது பார்க்குற வேளையில் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து when he said, மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே. அப்போ he was indicating about, Jesus Christ was mentioning about not to have the hunger and thirst. அதனால தான் சில நேரத்தில் நம்ம ஃபாஸ்டிங்காக அழைக்கப்படுகிறோம். தட் இட் இஸ் பை த ஒபீடியன்ஸ். அந்த 40 வருஷம் அவங்க வனாந்திரத்தில் போகிற வேளையில் ஆண்டவர் எதுக்காக அந்த வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போனார்னு சொன்னால், டு மேக் தம் பி ஒபீடியன்ட் பீப்புள். அப்போ அந்த ஒபீடியன்ஸுக்குள்ளாக தான் அதை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ரெண்டாவது பார்க்குற வேளையில் இன்டென்சிஃபைஸ், சத்ருவானவர் இன்டென்சிஃபை பண்ணி அந்த வசனத்தையே, அதை வாசிங்க 5லேருந்து 8 வரைக்கும். மத்தேயு 4, 5, 6, 7, 8. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். ஏன் குதிக்கணும் பாருங்க? ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். எதற்கு? உன்னை தாங்குவதற்கு. அப்போ சத்ருவானன் அப்படிதான் நம்ம வாழ்க்கையிலும் கொண்டு வருவான். ஆண்டவர் தான் உனக்கு சொல்லியிருக்காருல வசனத்துல, அது செய் இது செய், செய்து பாரு. வசனம் இருக்கிறது, ஆனால் do not apply it wrongly. ஆண்டவருடைய ப்ராமிசஸ் இருக்குது, பட் do not apply it wrongly. சத்ருவானவன் நம்மளை இந்த மாதிரியாக மூவ் பண்ணுகிற வேளையில் let us be clear.
The Bible is very clear on this. God's promise of protection is there. Amen. ஆனால் அதை வந்து கரெக்டான இடத்துல நம்ம ப்ராமிசஸை யூஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருவாராக. மூன்றாவது காரியத்தில் பார்க்குற வேளையில் சத்ருவானவன் என்ன செய்கிறான்? ஸோ லெவல் 1 இஸ் அபவுட் ப்ரொவிஷன். அப்போ நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டெஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷன் அண்ட் ப்ராவிடன்ஸ். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், இந்த நிலைபரமான பிரச்சனைகளில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறான். இதெல்லாம் எனக்கு மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவல் போகிற வேளையில் ஹீ சேஸ், அப்போ நீ நல்ல வசனத்தை படிச்சிருக்கிறல்ல, அப்போ இந்த வசனத்தில் இப்படி சொல்லுதில்ல, வசனம் இப்படி சொல்லுதில்ல, அப்போ இதை செய்து பாரு, இப்படி பாரு. He will make us to do things. என்ன செய்வான்னு சொன்னால் he will push us forward. முதல்ல he will come and put things in our life. ரெண்டாவது நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்கிற கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணி whenever we are not ready, அவர் வந்து ஒரு லீடர்ஷிப் பொசிஷனோ ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு புஷ் பண்ணி விடுகிற வேளையில் we were not ready. நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஆண்டவர் மேலே டவுட் பண்ணுவோம். ஆண்டவர் நீங்கள் தானே எனக்கு இங்கே கொண்டு வந்தீங்க, நீங்கள் தானே எனக்கு சொன்னீங்க. பட் த கொஸ்டின் இஸ், டிட் காட் ப்ராமிஸ் யூ? ஆண்டவர் உங்களோட கூட தெளிவாக பேசினாரா அந்த இடத்துல? ஸோ இது நமக்கும் ஆண்டவருக்குள்ளாக ஒரு இடையிலான ஒரு பாதையாக இருக்கிறது. He might want us to lose the confidence in Christ. அதுக்காக செய்கிற காரியம். ஆமென். மூன்றாவது பார்க்கிற வேளையில் சத்ருவானன் என்ன செய்கிறான்? he will give us, என்னது வாசிக்கலாம் 8-11 வரைக்கும். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். Again he refers to the Old Testament. இந்த இடத்துல பார்க்கிறோம், this is the third level. ரெண்டாவது லெவல் முடிச்சிட்டோம்னா அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ வில் கிவ் யூ த க்ளோரி. இப்போ நம்ம நிறைய ராக் ஸ்டார்ஸோடைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அவங்க தே ஹேவ் சோல்ட் தேர் சோல் டு சேட்டன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு உண்டு, ஹோட்டல் கலிஃபோர்னியா அப்படின்னு ஒரு பாட்டு. எத்தனை பேர் இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டது இல்லையா? அதில் த லிரிக்ஸ் ஆஃப் த வேர்ட் சாங் இஸ் வெரி சிம்பிள். அவர் வந்து ஹி கோஸ் த்ரூ ஒரு லாங் ஹைவேல அப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகிறவரில் அப்படியே ஒரு வெளிச்சம் தெரியுது. அண்ட் அங்கே அது வெளிச்சம் கெட்ஸ் அட்ராக்டட் ஹிம். அங்கே வெளிச்சத்தை பார்த்து போகிறார். அங்கே போனால் பயங்கரமாக பார்ட்டிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக இருக்குது, எவ்ரி திங் இஸ் நைஸ். ஸோ ஹீ ஸ்டேஸ் பேக், அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஹி வாண்ட்ஸ் டு கோ அவுட். அப்போ தான் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே என்ட்ரி தான் இருக்குது, எக்ஸிட் இல்லை. அந்த வேர்ட்ஸ் எப்படி வரும்னா, யூ கேன் get in any time you like, but you can never leave. So that is what, when people want glory, ஆண்டவருடைய மகிமை இல்லாமல் நம்முடைய பர்சனல் க்ளோரியை நம்ம தேடி நாடி போகிற வேளையில் சத்ருவானவன் நமக்கு தருவான். நீ அது செய், இது செய், உன்னுடைய மகிமை இன்னும் வெளிப்படட்டும். நம்ம என்ன ஆயிரோம்னா, we get puffed up. நம்ம செய்கிறது தான் எல்லாம் பெரிய காரியம். that includes people who minister also. நிறைய பார்த்துக்கோம், நான் கை வச்சாதான் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் த ஹேண்ட் ஆஃப் த பர்சன், இட் இஸ் த ஹேண்ட் ஆஃப் காட். ஈவன் இஃப் somebody doesn't lay the hands, ஆண்டோடைய பிரசனம் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல பெரிதான மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் லேயிங் ஹேண்ட்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் எனிதிங், பட் everybody, including the preachers, including every believer, has to be very clear about this. நம்முடைய மகிமையில் தேவனுடைய மகிமையை நாட வேண்டும். ஹல்லேலூயா. God does not give his glory to anyone. அதுதான் இந்த இடத்துல சத்ருவானவன் சொன்ன, நீ என்ன ஆராதி, நான் உனக்கு இந்த ராஜ்யம் முழுவதுமாக தருவேன். லெட் அஸ் பி வெரி கேர்ஃபுல். நம்ம எந்த வழியாக நடந்து போகிறோம், எவ்விதமாக நடந்து போகிறோம் என்பதை குறித்து. ஸோ தீஸ் ஆர் டெம்ப்டேஷன்ஸ். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வாட் இஸ் திஸ் எனிமி லைக் என்று பார்க்கிற வேளையில் சத்ருவானவன் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு டாக்டிக்ஸை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ ஐ வில் ஷேர் அபவுட் 4 things that the devil can do in our life. சத்ருவானவன் என்ன காரியங்களை செய்ய முடியும் என்பதை பார்த்து we will close. I will take another 10 minutes to close. ஸோ இந்த இடத்துல பார்க்கிறோம், எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், he raised us together with him and seated us together with him in the heavenly realms. தமிழில் வாசிக்கலாம். அது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஓகே, இந்த இடத்துல பார்க்கிறோம்,
நம்ம வந்து ஆண்டவரோடு கூட இருப்பதற்கென்று இந்த மகிமை, this is the eternal glory. Amen. He has raised us together that we can be seated with him in the heavenly realms in Christ Jesus. இதை தான் நம்ம இடத்துலேருந்து பறித்து கொள்வதற்கு சத்ருவானவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். முதலாவது சத்ருவானவன் யார் என்பதை நம்ம பார்க்கணும். ஹீ இஸ் an accuser என்று நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வழியாக வருகிறான், வந்து அக்யூஸ் பண்ணுறான், உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தான், உன்னுடைய இதெல்லாம் நிமித்தமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்பதாக யோபுடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட், ஆண்டவரே நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இவருடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறீங்க, தட் இஸ் வை. அண்ட் ஹீ ஏவாள் இடத்துல அதே தான் சொல்லுகிறான். ஹீ பிகம்ஸ் a liar and he says, நீங்கள் ஆண்டவர் உங்களோட சும்மா போய் சொல்லிட்டாரு, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் மேலே ஆயிடலாம். ஸோ ஹீஸ் a liar, he will accuse you. அப்போ நம்ம ஒருத்தரோட பேசுகிற வேளையில் we have to see not the person who is speaking but the spirit which is behind the person who is speaking. Amen. ஏன்னு சொன்னால் நம்மள சிலர் ஆர் சம்டைம்ஸ் வி அலோவ் சில வாசல்களை நம்ம திறந்து வைக்கிறோம் சத்ரு நமக்குள்ளாக வந்து நம்ம மூலமாக செயல்படுவதற்கு. அப்போ நமக்கு தேவையான வசனம் என்னன்னு சொன்னால் ரோமர் 8:31, when if God is with us who can be against us. என் தேவன் என்னோடு கூட இருக்கிற வேளையில் I don't have to worry. ஸோ அக்யூசிஷன் என்கிற பார்க்கிற வேளையில் இட் இஸ் a very clear understanding. அவர் அட்டாக் பண்ணுவதற்கும், நீ உன்னால் இப்படி தான் பண்ண முடியும், உன்னால் இதோட பெரிய காரியம் பண்ண முடியாது, உன்னால் மினிஸ்ட்ரி பண்ண முடியாது, உன்னால் இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது, நீ இருக்கிறத பாரு, நீ பேசின யாராவது கேட்பாங்களா, எல்லா விதமான அக்வசிஷனை கொண்டு வந்து இல் மேக் அஸ் மியூட்னு சொன்னால் நம்மளால் மினிஸ்ட்ரி பண்ணுவதற்கோ ஆண்டவருக்கு ஏதோ ஒரு காரியம் செய்வதற்கோ தடை பண்ணி கொண்டு இருக்கலாம். ரெண்டாவது பார்க்குற வேளையில் சில டாக்டிக்ஸ் ஆஃப் ஃபியர், இது வந்து பேரலைஸ் பண்ணுறது. லயன் ஜாகிரஃபி பார்த்துனீங்க, நேஷ்னல் ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னு சொன்னால், லயன் வந்து ஒரு நல்ல ஒரு ரோர் கொடுத்துச்சுன்னா அங்கே இருக்க மான்களுக்கெல்லாம் அது எந்த சைட்லேருந்து வர்றதுன்னு தெரியாது. லெஃப்டா ரைட்டா, ஃப்ரண்ட்லேருந்து வருதா பேக்லேருந்து வருதா, ஐ டோன்ட் நோ த டைனமிக்ஸ் ஆஃப் தேட். பட் என்ன ஆயிரும்னா தே வில் ஃப்ரீஸ். எங்கே வரணும் நமக்கு தெரியும். ப்ராப்ளம் இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து வருதுன்னா நம்ம இங்கே போவோம், ரைட் சைடு ஓடும். பேக்லேருந்து வருதுன்னா முன்னாடி ஓடும். நாலா பக்கத்துலேயும் ப்ராப்ளம் தான் நமக்கு தெரியுதுன்னா நம்ம எங்கே ஓடும்? இருக்கிற இடத்துல முழங்கால் படி அதுக்கு பதிலாக சம்பளங்கால் போட்டு அப்படியே உட்காந்து என்ன பண்ணதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் பேரலைஸ்ட். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பேரலைஸ்டாக இருக்கிறோன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். காட் டிட் நாட், நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவருடைய வசனத்தை 2 தீமோத்தேயு 1:7 நமக்கு எந்த விதமான ஆவியை கொடுக்கல, பயப்படுகிற ஆவியை ஆண்டவர் தரல, பட் வித் அ பவர், லவ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். ஆமென். ஸோ சத்ருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னு சொல்ல வசனம் தெளிவாக சொல்லுது 1 பேதுரு 5வது அதிகாரத்தில். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ சத்ருவானவன் அந்த ரோரிங், அந்த கர்ச்சிக்கிற வேளையில் அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாதுன்னா அதே இடத்துல நிற்கக்கூடாது. we have to march forward, move forward. மூன்றாவது, he often uses tactics to பயத்தை கொடுத்து இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 24-25 ஆகிய வசனத்தில் பார்க்கிற வேளையில் இது நிமித்தமாக அதை என்ன செய்யறான்? ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாது. ஸோ வி திங்க் தட் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இருக்கிற தாளத்தை என்ன செய்வேன்? அப்படியே பத்திரமா வைத்துக்கொள்வேன். யாராவது கேட்டால் எனக்கு இந்த தாளந்து இருக்குன்னு சொல்லுவேன், ஆனால் அந்த தாளந்தை யூஸ் பண்ண மாட்டேன். அது மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில் டேலண்ட்டு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் அதை என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? வளர விட மாட்டேங்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ லெட் அஸ் திங்க் த்ரூ சத்ருவானுடைய அந்த டாக்டிக்ஸை வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவனுடைய எல்லா விதமான காரியமும் என்னன்னு சொன்னால், he wants to destroy the believer. யோவான் 8:44 வாசிக்கலாம். சில நேரத்தில் நம்ம செய்கிற சில காரியங்கள் நம்ம நினைக்கிறோம் இதுதானே அதுதானே அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் that will bring us to destruction. வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். ஆதி முதல் கொண்டு he is a murderer, கொலை பாதகனாக இருக்கிறான். கெயின் ஏபலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம்.
And then, if we are doing something which is against God, ஒரு பாவம் என்று நமக்கு தெரிந்து அது மீறுதலோடு செய்கிறோம்னு சொன்னா, we are in the way of destruction. சத்ருவானவன் அதை he has got a hold on you என்று அர்த்தம். ஆக 1 தெசலோனிக்கேயர் 5:22 சொல்லாம stay away from evil. என்ன சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, it can be as small, ஒரு சின்ன ஒரு பாவம், இது செஞ்சு என்ன பெரிய தப்பாக போகுது, நான் என்ன பெரிய கொலையா பண்ணிவிட்டேன். Consider every sin as a murder. There is nothing like small, nothing like big. எதுனாலும் அந்த ஒரு கிராட்டிடியூட். ஏன்னா ஒரு சின்ன ஒரு வழியை நம்ம கொடுக்குற வேளையில் சத்ருவானவன் அதை பெரிதான ஒரு வாசலாக்கி, அந்த எலியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சின்ன ஒரு ஹோல் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உள்ளே போயிடும், அப்புறம் திருப்பி வெளியே வர வேளையில் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்துடும். ஒரு சின்ன ஒரு ஹோல் போதும் உங்களுடைய லைஃப்பில், அது மூலமாக இட் வில் மேக் இட் a big hole. அந்த விதமான எந்த விதமான காரியத்தையும் விட்டு விடாதீங்க. சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் he will bring some surprises. எபேசியர் 22 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆமென். இந்த பார்க்கிறோம், இந்த உலகத்தில் there are so many systems, financial system, marketing system, அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் எல்லாமே சத்ருவானவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்ஸ். அப்போ நம்ம இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிற அந்த சிஸ்டமில் தான் அறிந்தோ அறியாமலோ இருக்கிறோம். So when this system acts, நம்மளை என்ன பண்ணோம்னா it will choke. அதுதான் நம்ம persecution என்று சொல்லுகிறோம். persecution சொல்லுகிற வேளையில் it need not be சுவிசேஷம் அறிவிக்கிற வேளையில் வருகிற பிரச்சனைகள் மட்டும் இல்லை, கிறிஸ்துவை பின்பற்றுகிற வேளையில் நாம் கிறிஸ்துவுக்கென்று வசனத்தின் பிரகாரமாக நிற்கிற வேளையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் you have to say it as a bit of persecution has started in my life. கிறிஸ்துவுடைய வார்த்தையின் படி பிரகாரம் உங்களோட வேலையில் நின்று ஒருவேளை you would have faced ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம். கிறிஸ்துவின் வார்த்தையின் படியாக நீங்கள் போகாதபடினால ஒருவேளை உங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால சில பிரச்சனைகளை நேர்ந்தெடுக்கக்கூடும். நாட் த ராங் வே, கரெக்டாக நின்னபடியா. அப்படி இருந்தால் ஆண்டவருக்கென்று நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொல்லி பலப்படும்படியாக இன்றைக்கு வேண்டிக் கொள்கிறேன். ஸோ ஆக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், we have to stand firm. 1 பேதுரு 5வது அதிகாரம் மறுபடியும் வாசிக்கலாம். பிரச்சனைகள் வர சாத்தியம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், this whole passage is about 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகையால் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பலத்த கைக்குள் சத்ருவானவன் எபேசியர் 2:2 வாசிச்சவனமாக இல்லை, சத்ருவானவனுடைய எல்லா விதமான தீங்கிலிருந்தும் தேவனுடைய கைக்குள் let us walk according to what God has given us. தேவனுடைய கைக்குள் அடங்கி இருங்கள். 7 அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆங்ஸைட்டி எல்லாம் அவர் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். Let us be alert, let us be self controlled. விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். நமக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் சினாரியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போனோன்னா உங்களுக்கு எதிரி யாருன்னு தான் கேட்பாங்க. அப்போ அதே மாதிரி இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்னு சொன்னால் உங்களுடைய எதிரி யாருன்னு சொன்னால் சத்ருவானவன். எந்த நேரம்னு பாருல, வாசிங்க அதை. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், your adversary who is devil, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆகையால் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசத்துல உறுதியாயிருங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. ஆகையால் நம்ம மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த பாடு உண்டு. You are not unique, but everybody who is following Christ will go through sufferings.
ஆனால் இது கொஞ்ச காலம்தான். ஆமென். கொஞ்ச காலம்தான். இப்போ இருக்கிற பாடுகளில் நாளைக்கு இருக்கிற பாடுகள். ஆகையால் இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆண்டவர் மேல் என்ன பண்ணணும்? 10வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற. ஆகையால் நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் அந்த நித்திய மகிமைக்குள்ளாக நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். That is why we are called to be believers in Christ. நித்திய மகிமையை சிந்தித்து என்ன செய்யணும்? We are called into the eternal glory because of our salvation. நம்மளை அழைத்திருக்கிறார். இரண்டாவது பார்க்கிறவளை, நித்தியம் என்பது it is eternal, everlasting என்று பார்க்கிறோம். அது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, அதில் he will confirm through strengthening us. இந்த நாட்கள்லையும் இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறவள, சஃபரிங்ஸுக்குள்ளாக போகிறவள, சூழ்நிலைகள் மாறி மாறி வருகிற வேளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சீசன்ஸோட டெம்பரேச்சர் மாறுகிற வேளையில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. So when we look into the verse, let us look into why does God needs to strengthen you. ஆண்டவர் உங்களை எதற்காக பலப்படுத்த வேண்டும்னு சொன்னா, இந்த உலகத்தில் என்ன உண்டு? பிரச்சனைகள் உண்டு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிற வேளையில் நாம் பலப்பட்டு இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்கிற வேளையில் நாம் ஸ்திரப்பட்டு இருப்போம். ஆண்டவருடைய ப்ராமிசஸை நாம் பற்றி கொள்கிற வேளையில் நம்மளை அவர் சீர்படுத்துவார். இந்த பிரச்சனைகள் உள்ளாக நம்மளை சீர்படுத்தி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு 2 பகுதியாக பார்த்தோம். ஒன்று, பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாக வருது. Why does God allow problems in our life ன்னு பார்க்கிற வேளையில் அவர் நம்மளை பலப்படுத்துவதற்கும் ஸ்திரப்படுத்துவதற்கும் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.